இந்த மாதிரி விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விநாயகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ் தான். ஸோ ஜெர்மன் சில்வர் 90 ருபீஸ் இது. முருகன். ஸோ முருகன் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டுலேயும் வருது, காப்பர்லேயும் வருது. இதில் வந்து நீங்கள் நட்ஸு, உங்களுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக எல்லாமே வச்சுக்கலாம். மயில் யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ மயில்லையே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இது பார்க்குறது உங்களுக்கு சாதாரணமாக மயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த மயிலை இப்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இழுத்தோம் அப்படின்னா இங்கே மாதிரி வரும், இந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் வச்சுக்கலாம். ஸோ ரிங்கு வச்சு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க யாருக்காதுன்னா கொடுத்துக்கலாம். பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதரில் பார்த்துருப்போம், கிளாத்தில் பார்த்துருப்போம். ஆனால் நான் இப்போ காமிக்க போகிறது நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்க போகுது எல்லாருக்குமே. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக்கில் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது? ஆக்சுவலாக இது ஒரு பர்ஸ் தான். கலசத்தில் இந்த மாதிரி சில்வர் ப்ளஸ் கோல்டு கலரோட இருக்குது. ஆன்டிக் பீஸ்லேயே இந்த மாதிரி பவுலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுவும் இந்த மாதிரி ஸ்டேச்சுவோட பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், கலசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். எல்லாமே இதில் இருக்க எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே இது பேட்டர்னில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. குத்து விளக்குலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆன்டிக்கில்? ஸோ அதெல்லாம் இங்கே பாருங்கள் ரத்னராஜில் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஜக்கிலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பியூர் சில்வரில் வருது. சில்வருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் வருது, ப்ளூ கலர் வருது, அதுலேயே வந்து கோல்டு வித் ப்ளூ. ஸோ பூஜைக்கான காம்போ ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பூஜைக்கான காம்போ ஐட்டம் இதில் வந்து இவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நலங்கு வைக்கிற மாதிரி. ஸோ நலங்கு வைக்கிற காம்போ இது. பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஒரு காம்போ வச்சுருக்காங்க. வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போ. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போ ஜெர்மன் சில்வரில் வருது. இந்த முக்காலியில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதோட பெரிய சைஸ், அதோட பெரிய சைஸ். மாப்பிளை பொண்ணும் உள்ள ரிங்கு போட்டுருவாங்க, கோல்டில் ஏதாவது போட்டுருவாங்க. அதை தேடி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ இப்படி 2 பேர் கையுமே உள்ளே இருக்கும் பார்த்துறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம சென்னையில் இருக்க சவுகார்பேட் தான் வந்திருக்கோம். ஸோ சவுகார்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்னராஜ் டெக்கரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் சில்வர் ஷாப்பு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் சில்வரில் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம். ஸோ இந்த மாதிரி மெயினான ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பொருட்கள் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் பீஸ் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைச்சிடும், பல்க் கேட்டாலும் கிடைக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் கேட்டிங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. அதே இது பல்காக எடுக்கும்போது 10% இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூஜா சம்மந்தமான ஐட்டங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விநாயகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ் தான். ஸோ ஜெர்மன் சில்வர் 90 ருபீஸ் இது. அடுத்து வந்து அதே விநாயகர் தான், இதெல்லாம் 90, சேம் 90 தான். ஸோ ரெண்டுமே பார்த்துங்க 90 தான். இந்த மாதிரி விநாயகர் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுட்டு பூஜை இடத்துல வச்சுக்கலாம். ஸோ வச்சுருக்கும் போது நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குங்குமம், திணீர் இது எல்லாமே வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இது அப்படி பிடிச்சிக்கலாம் அழகாக. ஸோ ஜெர்மன் சில்வர் இதில் 4 பீஸ் வருது, 380 தான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் விநாயகர். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, 90 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. இது வந்து காமதேனு. ஸோ அந்த பசு வந்து கண்டுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155 தான். இங்கே நீங்கள் கடைக்கு நேராக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரேட்டுமே கேட்கவே தேவையில்லை. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பீஸ் வேணும் அதை வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 85. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டேச்சு எல்லாமே இந்த ஃப்ரேமோட வர்றது எல்லாமே 85 தான் வச்சுருக்காங்க. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. காம்புத்தேனு மெயினான காம்புத்தேனு இதுவே இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது பார்த்துங்க. இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது வேறு லெவலில் கிஃப்ட்டாக இருக்கும். ஒரு பாக்ஸ் கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ ஜெர்மன் சில்வர் இது கொஞ்சம் மங்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து விநாயகர் பாருங்கள், ஃப்ரேமில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன். ஸோ இந்த ஸ்டேச்சுலாம் பாருங்கள் 220 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஜெர்மன் சில்வரில் நீங்கள் கேட்குற எல்லா ஸ்டேச்சுமே கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 85லேருந்து 220 வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இது வேணாலுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன். ஸோ முருகன் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டுலேயும் வருது, காப்பர்லேயும் வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸ்டோன் வச்சு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரேட்டு வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ரேட் சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி வச்சுருக்காங்க. ஸோ பூஜைக்கான ஐட்டம் தான் இது. 300 ருபீஸ் வருது. இது வந்து காப்பரில் வருது. ஸோ காப்பரில் வருது, ஜெர்மன் சில்வர்லேயும் இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ சந்தன குங்குமம் வச்சுக்கிற மாதிரி இப்படி அழகாக நீட்டாக இலை மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே குங்குமச்சிமிலி. அதுக்கடுத்து இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஐட்டம். ஸோ விளக்கில் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. நான் ஒன்றா காமிக்கிறேன். இது குங்குமச்சிமிலி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ டிசைனாக பண்ணியிருக்காங்கன்னு. டெக்கரேட்டிவாக நல்லா இருக்குது. இதோட ரேட்லாம் 220 தான்.
அதுக்கடுத்து இந்த இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதுவும் 220 தான் வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ 330 இதோட ரேட்டு. இது பாருங்கள் வேறு லெவல் நீட்டாக இருக்குது. இதில் கலர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே இது ஆக்சுவலாக ரேட் கம்மி 290 தான். அதை விட கொஞ்சம் சின்னது 240. ஸோ அந்த சைஸ் வேறையாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 190. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே நிறையா வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். கடைசியாக இது வந்து டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது நிறைய வீட்டில் கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக இது வந்து பன்னீர் ஊற்றி வர்றவங்கள வரவேற்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ஜெர்மன் சில்வரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பிளேட்லேயே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கு. இதில் வந்து தண்ணி ஊற்றி தாமரை இதெல்லாம் வச்சுக்கலாம், ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து சந்தனம் வச்சுக்கிற மாதிரி. இது ஜெர்மன் சில்வர் இருக்குது. அதுக்கடுத்து இதில் சந்தன குங்குமம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொன்றா காமிக்க விரும்பல, ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தனித்தனியாக கொட்டி வைக்கிற மாதிரி, இண்டிவிஜுவலாக கட்டி வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து 150, இது 100. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து அப்படியே ஆக்சுவலாக மயில் மாதிரி இருக்குது பாருங்கள், மயில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தி வைக்கிறது. ஸோ இது பாருங்கள், இதில் வந்து சில்வரில் இருக்குது. இது கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலர் கொடுக்காதது 105 ரூபா, கலர் கொடுத்தது 105. ஸோ ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஓகே, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி வந்து லீஃப் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே வந்து ஆக்சுவலாக இது கோல்டு, இது சில்வர். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 2 டிசைனில் இருக்குது. 2 இதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம் அவங்க பூஜை ரூமுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ரேட்லாம் பாருங்கள் 790. இதோட ரேட்டு 790 தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி விளக்கு. ஸோ விளக்குலேயே பாருங்கள், நீங்கள் என்ன ஸ்டேஜ் இங்கே கேட்டாலுமே அந்த மாதிரி இது வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா வச்சுருக்காங்க விளக்குலேயே. இங்கே விளக்கு வந்து நான் மொத்தமாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ விளக்கு இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக விளக்குலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அந்த எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்கில் 80 to 100. ஸோ ஸ்டார்டிங் அந்த ரேட்டில் தான் வருது. அதுலேருந்து அப் டு 1000, 1500 அந்த ரேஞ்செலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக காமிக்க முடியல, அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜெர்மன் சில்வரில் டம்ளர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு வெரைட்டிஸாக எடுத்து காமிச்சா வீடியோ ஃபுல் லென்த்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு ட்ரே எடுக்கிறேன்னா இதுலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே. ஸோ பாருங்கள் இன்னுமே இருக்குது, இந்த ஒரு ட்ரே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கொஞ்சம் மினியேச்சராக இருக்குது, மினியேச்சர் டம்ளர் மாதிரி. ஸோ இந்த டம்ளர்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஜெர்மன் சில்வர். இங்கே பாருங்கள், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அழகாக. இது டானிக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 95 தான் இதோட ரேஞ்செலாம். ஸோ 95 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பெருசு பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபா தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே தனித்தனியாக பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே செட்டு காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் தனியாக இங்கே வாங்கினீங்கன்னா ரேட் வேறு மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி காம்போ பிளேட்டோடு வருது. ஸோ இது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி காம்போவில் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 465. ஸோ 465 தான் இந்த மாதிரி. இப்போ நான் முன்னாடி விளக்கு சொல்லியிருப்பேன், அந்த விளக்கோட இந்த பிளேட்டோட வருது. ஸோ 310 தான் இது. அந்த மாதிரி எல்லாமே இப்போ காம்போ இருக்குது. நீங்கள் எந்த காம்போ கேட்டாலுமே கிடைக்கும். இதில் பாருங்கள் குங்குமம், மஞ்சள், இந்த இதெல்லாமே வச்சுருக்காங்க. 570 தான். ஸோ இதுவும் ஜெர்மன் சில்வர். இதில் அந்த குங்குமம் இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. எல்லா கலெக்ஷன் நான் டீட்டெயிலாக காமிக்கலை. ஸோ இதெல்லாம் 670. அடுத்து இந்த மாதிரி கை இப்படி இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவுமே பிளேட்டோடு வருது. 255 தான். நான் முன்னாடி குட்டி டம்ளர் காமிச்சிருப்பேன், அதோட ஒரு பிளேட்டோட வருது காம்போ. ஸோ இது வந்து 255 தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்போ வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொரு காம்போ காமிச்சேன்னா வீடியோ லென்த் ஆயிடணும். அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இதுக்குள்ளே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி காம்போவோடு இருக்குது. நான் அதே மாதிரி முன்னாடி நான் வரவேற்கிறதுக்கு பன்னீர் தெளிப்பாங்க சொல்லியிருந்தேன்ல. ஸோ பன்னீர் தெளிக்கிறதுல பார்த்துங்க வெரைட்டிஸ் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக அந்த டீட்டெயிலாக அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த டிசைனே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. ஸோ ப்ளைனாக இருக்குது. ஸோ ப்ளைனாக இருக்குன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். இதில் எவ்வளோக்கு டிசைன் இதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டாலுமே கிடைக்கும். குவான்டிட்டி இப்போ இதில் வந்து இப்போ இந்த பன்னீர் தெளிக்கிறது வந்து 1000 பீஸ்க்கு வேணும் அப்படின்னா 1000 பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே. ஏன்னா இங்கே ஹோல்சேல் தான் மெயினாக பண்ணுறாங்க. ரீட்டெயில் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணுமாலும் கிடைக்கும் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலசம் மாதிரி. ஸோ கலசம் மாதிரி இந்த பாருங்கள், இதெல்லாம் டிசைனாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலசத்துலேயே நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே வேறு வேறு ரேஞ்சு தான், ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் எல்லாத்துக்கும் ரேட் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ பாருங்கள் கலெக்ஷன் பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு.
இந்த மாதிரி கலசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தேங்காய் வந்து நம்ம ரியல் தேங்காய் வைக்கணும்னு இல்லை. ஸோ அதுக்குமே ஜெர்மன் சில்வர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தேங்காய் வச்சிடலாம் இப்படி வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே இங்கே வச்சுக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கலசம் தான் இதெல்லாம். ரேட்டு வந்து நான் ரிவீல் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா துளசி செடி தான். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பூஜை இடத்துல வந்து வைக்கிற மாதிரி, பூஜை நடக்கிற இடத்துல வைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 rupees. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் 100 rupees வரும். இதுலேயே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கலர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதே சைஸில் நான் சொல்கிறது 125. இது வந்து 100 கலர் கொடுத்தா 125. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 145. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் இந்த மாதிரி ரேட்டுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஜெர்மன் சில்வரில். இங்கே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ரிங்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரிங்ஸ் வைக்கிற மாதிரி குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள் டீட்டெயிலாக எவ்வளோ டிசைன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரேட் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குற மாதிரி. ரிங் யாருக்காவது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இது. ஸோ ரிங் வச்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு. இது பார்க்கும்போதே பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஜெர்மன் சில்வர் பூஜைக்கு சம்மந்தமான ஐட்டத்தில். ஸோ பூஜைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ் சம்மந்தமான ஐட்டங்கள். ஸோ பிராஸில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மணி. இது ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பூஜை ஐட்டத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்படி அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட்லாம் பாருங்கள் 690 தான். ஸோ 690, 760. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள் விளக்கு. ஆக்சுவலாக ஆனால் இது வந்து விளக்கில் இந்த மாதிரி ஒரு மயில் மாதிரி ஒரு டிசைன் வருது. ஸோ விளக்கு இங்கே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் பிராஸ் ஐட்டம். இப்போ இந்த மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராஸ் ஐட்டத்துலேயே எல்லா சிலையுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சிலை எல்லாமே இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறனால. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே எவ்வளோ பீஸ் கேட்டாலுமே கிடைக்கும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஸோ குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூ கலெக்ஷன் வர்றதை நீங்கள் வந்து நீங்களே அப்டேட் பார்த்துக்கலாம். அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள் மினி ஸ்டாச்சு எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை அது எல்லாமே கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு மணி காமிச்சிருப்பேன். அதை விட இது கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல தீபம் வச்சுக்கிற மாதிரி, ஸோ விளக்கு வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே விளக்கு வைக்கிற மாதிரி. கீழே வந்து ஃபுல்லாக மணி தான். ஸோ இந்த மாதிரி வரும். இது பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஸோ இதுவுமே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெர்மன் சில்வர் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து இப்போ பிராஸ் ஐட்டத்தில் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரே. ஸோ இதெல்லாமே யூனிக்கான ட்ரேயாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன் இதில் ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸோடு வருது. இது ஆக்சுவலாக ஜெர்மன் சில்வர். இது வந்து கோல்டு இது மாதிரி. இதில் வந்து நீங்கள் நட்ஸு உங்களுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கிராண்டாக எப்படி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டுமானு கேட்காதீங்க, இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்கொயரில் பார்த்துருப்போம். அடுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டீட்டெயிலாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதை விட இப்போ குட்டியானது பார்க்க போகிறோம், கொஞ்சம் சின்ன சைஸ். ஸோ இந்த மாதிரி வரும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பார்த்துருப்போம், சர்க்கிள் பார்த்துருப்போம். இப்போ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளில் பார்த்துக்குங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கான மூடி வந்துடுது, இந்த மாதிரி வருது. ஸோ எடுக்கிற மாதிரி இல்லை, எடுக்கலாம் ஆனால் இந்த பிடிக்கிறது இல்லை. ஸோ மற்றதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி டைமண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் இதில் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி வருது. இதில் 4 இது இருக்குது. ஸோ 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக எது வேணால் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ இதில் நம்ம நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்போம். இது எல்லாமே இப்போ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லியிருந்தேன்னா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், உங்களோட நகைகளை வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பூஜை சம்மந்தமாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதெல்லாம் வந்து டிவி ஸ்டாண்டில் வைக்கிறது, ஷோகேஸில் வைக்கிறது வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ இதில் நம்ம நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்போம். இது எல்லாமே இப்போ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லியிருந்தேன்னா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், உங்களோட நகைகளை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன சொல்லலாம், இல்லை உங்களுக்கு பூஜை சம்மந்தமாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதெல்லாம் வந்து டிவி ஸ்டாண்டில் வைக்கிறது, ஷோகேஸில் வைக்கிறது வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ கிஃப்ட் பாக்ஸில் இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து எதை வேணால் வச்சு ட்ரை ஃப்ரூட் சம்மந்தமாக வச்சு கொடுக்கலாம், இல்லை உங்களோட ஃபுட்டு வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ இதில் ஒரு பிளேட் வருது மேலே, இதில் 2 ஸ்பூனு, இந்த மாதிரி 2 கிண்ணம் வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் வருது. ஸோ இந்த டம்ளர் 2 டம்ளர் வருது. இதுவுமே அப்படி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான். பாக்ஸே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக ட்ரெண்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பாருங்களேன்
ஆக்சுவலாக இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கும் போது நீட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி, நம்ம டைனிங்கில் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த இதுலேயே இது வந்து ஆக்சுவலாக கிளாஸில் வருது, இதில் ஜெர்மன் சில்வர் மாதிரி. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. கீழே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இது ஜெர்மன் சில்வர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் வருது. ஸோ கோல்டு மாதிரி வரும். இங்கே பாருங்கள் கோல்டில் எவ்வளோ டிசைனாக இருக்கும் பாருங்கள். இதை பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா டிசைனுமே யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வெளியே வாங்கவே முடியாது, ரத்தன் ராஜில் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். இங்கே பாருங்களேன், மயில் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ மயில்லையே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இது பார்க்குறது உங்களுக்கு சாதாரணமாக மயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த மயிலை இப்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இழுத்தோம் அப்படின்னா இங்கே மாதிரி வரும். இந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு வச்சுக்கலாம். ஸோ ரிங்கு வச்சு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க யாருக்காதுன்னா கொடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோதான், பிடிச்சிக்கிறோம். இதே பேட்டர்னில் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கழுகு இருக்குது, ஆமை இருக்குது. ஆமையிலேயே இந்த மாதிரி தவக்கால் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், இங்கே ஏதாவது வச்சுக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ரிங்கு வைக்கிறது மட்டும் இல்லை, ஜுவல் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச செயினை கூட இங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இது மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க, இதுவுமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ 2 இடத்துலையுமே வச்சுக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா துபாயோட ரொம்ப யூனிக்கான அலாவுதீனோட விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க, ஜாடி. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜாடி தான் நீங்கள் துபாயில் இருக்க கரன்சி எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. ஸோ அந்த இது தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் வந்து செயின் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வச்சுக்கலாம், மறைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுலேயுமே கலரும் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். இது ரெட் கலர், இது ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய கலர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, எலிஃபெண்ட் மாதிரி தானே இருக்குது. ஸோ எலிஃபெண்ட்டு, ஆனால் இதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்மளோட செயின் வச்சுக்கலாம், மோதிரம் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானையிலேயே நிறையா வச்சுருக்காங்க, டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு இதில் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ பார்க்குறதும் அதே மாதிரி எலிஃபெண்ட் ஐட்டம் தான். ஸோ எலிஃபெண்ட்டில் இதுவுமே ஓப்பன் ஆகுமான்னு கேட்பீங்க, ஓப்பன் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை இங்கே ஓப்பன் பண்ணணும், இது ஓப்பன் பண்ணணும், இப்படி சென்டரையுமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த 3ஐயுமே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் யாருக்குமே தெரியாது இது ஆக்சுவலாக இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதரில் பார்த்துருப்போம், கிளாத்தில் பார்த்துருப்போம். ஆனால் நான் இப்போ காமிக்க போகிறதில் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்க போகுது எல்லாருக்குமே. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக்கில் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக இது ஒரு பர்ஸ் தான். இதை ஓப்பன் பண்ணலாம் இப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் அப்படியே சேஃப்டியாக வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ரகடாக கொடுத்துருக்கனால ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரகடு கிடையாது, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபோனே வச்சுருந்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆன்டிக்கில் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த பன்னீர் தெளிக்கு வாங்க சொன்னேன்ல, அது வந்து ஆன்டிக்லேயே வச்சுருக்காங்க. நான் முன்னாடி அங்கே சொன்ன எல்லாமே ஆன்டிக்கில் இங்கேயுமே இருக்குது. கலசம் பாருங்கள், கலசத்தில் இந்த மாதிரி சில்வர் ப்ளஸ் கோல்டு கலரோடு வருது. அந்த லீஃப் சொல்லியிருந்தேன்னா அந்த லீஃபோடு வருது. இதில் செயின் எல்லாம் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சந்தனம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வரும், கிண்ண மாதிரி வரும். இதுலேயே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே இருக்குது. ஆன்டிக்கில் அடுத்து அங்கிட்டு காமிக்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக் பீஸ்லேயே இந்த மாதிரி பவுல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதுவும் இந்த மாதிரி ஸ்டேச்சுவோடு பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆன்டிக் பீஸ் வச்சுருக்காங்க. இதுலேயே அதுக்கடுத்து ஆன்டிக்கில் இந்த மாதிரி கலசத்தை பார்த்துருக்கீங்களா. ஸோ கலசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்லாமே இதில் இருக்க எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே இது பேட்டர்னில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரம்மாண்டமான குத்து விளக்குலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆன்டிக்கில். ஸோ அதெல்லாம் இங்கே பாருங்கள் ரத்னராஜில் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து இது ஒன்று தானு கேட்பீங்க, டிசைன் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறையா கலெக்ஷன் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, ஒரு சிலது தான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ காமிக்க போகிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே துபாய் விளக்கு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ துபாய் விளக்குலேயே இது ஒரு இது இருக்குது. ஸோ துபாய் விளக்கு மாதிரியே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது துபாய் விளக்கு கிடையாது, இது வந்து டீ ஊற்றுறதுக்கானது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் டம்ளர். ஸோ டம்ளர் இந்த மாதிரி, இது வந்து டீ ஊற்றுற மாதிரி. ஸோ இப்படி ஊற்றிக்கிற மாதிரி. இதுக்கு எங்கடா நம்ம டீயை ஊற்றுறன்னு கேட்காதீங்க, இங்கே டீ ஊற்றிக்கலாம். ஸோ இது பாருங்க சூப்பராக இருக்குல்ல. இது வந்து சில்வரில் வருது. அதே இது சேம் கோல்டில் இருக்குது பாருங்கள். ஸோ சேம் அப்படியே கோல்டு.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜக்கு வந்துடுது, அது போக 6 டம்ளர் வந்துடுது, அதோட கீழே ஒரு பிளேட் வருது. ஸோ இந்த பிளேட் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு, எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க, யூனிக்காக வேறு லெவலில் இருக்குது. இந்த ஜக்கிலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பியூர் சில்வரில் வருது. சில்வருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் வருது, ப்ளூ கலர் வருது, அதுலேயே வந்து கோல்டு வித் ப்ளூ. ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்கான காம்போ ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பூஜைக்கான காம்போ ஐட்டம் இதில் வந்து இவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த மணி வேணாம், எனக்கு வேறு மணி வேணும், இல்லை இந்த தீபம் காட்டுறது வேணாம், எனக்கு வேறு தீபம் காட்டுறது வேணும் அப்படின்னா இவங்க அடிஷனலாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ உங்களோட இது கஸ்டமைஸ் தான் இதில், சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிட்டு காம்போ வாங்கிக்கலாம். இது பூஜைக்கான காம்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நலங்கு வைக்கிற மாதிரி, ஸோ நலங்கு வைக்கிற காம்போ இது. ஸோ நலங்குக்கான காம்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நலங்கு வைக்கிறது தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பூஜைக்கான ஐட்டமும் அதே மாதிரி மேலே இருக்குது பாருங்கள். ஸோ பூஜைக்குமே நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஒரு காம்போ வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துடும், இப்படி பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து 6 இது வருது, ஸோ 6 பவுல் வருது. இந்த 6 பவுல்லையுமே நம்ம வந்து பிரசாதம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறையா வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள். ஸோ இதுவுமே எல்லாமே பிரசாதத்துக்கானது தான். லாஸ்ட்டாக கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போ. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் காம்போ ஜெர்மன் சில்வரில் வருது. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுலேயுமே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ காமிக்கிறது எல்லாமே ஒரு சிலர் தான் காமிக்கிறோம், ஆனால் இதில் வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் எனக்கு இந்த மாதிரி பவுல் வேணும், ரவுண்ட் பவுல் வேணும், இல்லை ஸ்கொயர் பவுல் வேணும், பவுல் கரெக்டாக சொல்லணும், அதே மாதிரி ஸ்கொயர் பவுல் வேணும் அப்படின்னா உங்களோட இதுதான். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்காலி. ஸோ பூஜை இடத்துல வைக்கிற மாதிரி முக்காலி இது வச்சுருக்காங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கோல்டில் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த முக்காலியில் நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதோட பெரிய சைஸ், அதோட பெரிய சைஸ், அதோட பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது மட்டுமான்னு கேட்காதீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். சில்வர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வுட்டு தான், மேலே இருக்க டிசைன் மட்டும் காப்பர் கோல்டு அந்த மாதிரி மாறுது, டிஃபர் ஆகுது. ஸோ இதுலேயுமே பாருங்கள் இந்த மாதிரி முக்காலியில் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் சில்வர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து வுட்டு தான். இந்த முக்காலிலேயே ரொம்ப குட்டியான இது ஸ்டாச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்குமே சைஸ் நீங்கள் என்ன மாதிரி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் இவங்க வந்து முக்காலி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இது பார்க்கும்போது எப்படி இருக்குது என்னென்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக இது ஃப்ளவர் வைக்கிற மாதிரி தானே இருக்குது. இது ஃப்ளவர் வைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து குத்து விளக்கு பார்த்தீங்களா? ஸோ குத்து விளக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆன்டிக்கில் வருது. இந்த ஆன்டிக்லேயே விளக்கு சம்மந்தமாக, குத்து விளக்கு சம்மந்தமாக இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க, இது உள்ள தீபம் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி குத்து விளக்கில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. குத்து விளக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் சின்ன சைஸ்லேருந்து இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து நான் வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சின்ன குத்து விளக்கு, இது எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க. குத்து விளக்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரே. ஸோ ட்ரே எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்து மிரர் வந்துடும். ஸோ நம்மளோட முகம் அப்படியே வந்துடும், அழகாக இதில் பார்த்துக்கலாம். பாருங்கள் முகம் வர மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரே, இப்படி வந்து பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட ரத்தன் ராஜில் தான் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து ஸ்கொயரில் இருக்குது, ஆக்சுவலாக இது ரெக்டாங்கிளில் இருக்குது, ரவுண்ட்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ ரவுண்டில் இந்த மார்பிள் வர மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயுமே கலர் இருக்குது. ஸோ இது பாருங்கள் பிளாக்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற ஸ்டேச்சுவை வச்சு இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ட்ரேயில் அதுக்கடுத்து இந்த மாதிரி சில்வர் மாதிரி வருது. ஸோ சில்வர் மாதிரி இது சைஸ் பாருங்கள், இதில் 4 சைஸ் வச்சுருக்காங்க. ஒரே டிசைனில் 4 சைஸ் இருக்குது. உங்களுக்கு 4 சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான சைஸ் மட்டும் வாங்கணும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரேலே இந்த டிசைன் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரே வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுவுமே நல்லா இருக்குது நீட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, இதிலெல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு போகிறீங்க, இல்லை நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னா இதில் வந்து நம்மளோட பத்திரிக்கை அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும், கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரேலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரே வந்து நிறையா இருக்குங்க, கலெக்ஷன் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய ட்ரே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தன குங்குமம் வைக்கிற மாதிரி. ஸோ இதுவுமே வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா சந்தன குங்குமம் வச்சு அந்த கெஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்து வரையறுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜைக்கு வச்சுக்கலாம், டைனிங்லேயும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக கொண்டு போய் விரும்ப மாட்டீங்க. கொஞ்சம் குட்டியாக காம்பேக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது வாங்கிக்கலாம் நீங்கள். இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கவர் இருக்கனால சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக அப்படி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், அதோட பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுலேயே நம்ம முன்னாடி இப்போ கோயிலுக்கு போகிறது சொல்லியிருந்தேன்ல, அதில் கோல்டு மாதிரி. ஸோ கோல்டு மாதிரி இருக்கு பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைனே வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே அந்த மாதிரி மாடல்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டு. ஸோ பிளேட்டில் இந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் வேணும் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட், இப்போ வீட்டுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, வரவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு பிளேட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் பல்காக வாங்கும்போது இப்போ இங்கே எம்ஆர்பி என்ன ரேட் போட்டுக்கோ அந்த ரேட்டு கிடையாது, அதை விட கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. பல்காக எடுக்கும்போது 10% நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர போகிறாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பல்காக எடுக்கும்போது ரேட் இன்னும் கம்மி பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பிளேட்டு பார்த்துருப்போம். அதுலேயே பெரிய பிளேட்டு பாருங்கள், தாம்பாளம் பெரிய தாம்பாளம் மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம கை பிடிச்சிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் சைஸும் இருக்குது, ஸ்கொயரு இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லேயே இது பாருங்களேன், இதுவுமே அந்த பிளேட் மாதிரி தான். இந்த மாதிரி மரகத கல் மாதிரி வரும். ஆனால் இது பாருங்கள், ஆன்டிக் பீஸு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 இதுவுமே கீழே ஊன்றதுமே எலிஃபெண்ட்டோட தலை வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் கீழேயே நிற்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் பேட்டர்ன் நிறையா இருக்குது. அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பேட்டர்ன் வச்சுருக்காங்கன்னு. நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. வேறு மாதிரி கலெக்ஷனாக இருக்குது. இதெல்லாம் அல்டிமேட், வேறு அடிப்போலி அந்த மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப பழைய படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது பழங்காலத்து பொக்கிஷம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். டிசைன் பேட்டர்னை பாருங்கள், ஒவ்வொன்றா சூப்பராக இருக்குது. இதை நான் இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த கவரை நம்ம எல்லாத்துக்கும் ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்காக தான் சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நிறைய ட்ரே ஐட்டம் பார்த்துருப்போம். ட்ரே ஐட்டத்திலே கொஞ்சம் ஹை ரேஞ்ச், கொஞ்சம் அதிகமான ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் வித் கோல்டு மாதிரி வரும். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே யூனிக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்லாம் இருக்குது. மேலே பாருங்கள், ஏகப்பட்ட பிளேட் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து இண்டிவிஜுவலாக என்னென்ன ரேட்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிங்கிள் பீஸ் டெலிவரி இருக்குது. இது நிறையா கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணும் உள்ள ரிங்கு போட்டுருவாங்க, கோல்டில் ஏதாவது போட்டுருவாங்க. அதை தேடி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ இப்படி 2 பேர் கையுமே உள்ளே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி குடம் தான் இது. ஸோ இந்த குடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல. இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது. சின்ன சைஸ்லாம் கலசம் மாதிரி வரும். பெரிய சைஸ் தான் நம்ம அந்த விளையாடுற மாதிரி, ஸோ மாப்பிள்ளை பொண்ணு விளையாடுற மாதிரி. இதில் நிறையா பேட்டர்ன்லாம் வச்சுருக்காங்க, நிறைய டிசைன் இருக்குது பாருங்கள்.